நாங்க இன்னைக்கு வந்துக்கிற கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அழகுமுத்து ஐனாரப்பன் கோவில். இந்த கோயில்ல சித்திரை மாசம் அதுவுமா ரொம்ப விசேஷமா இருக்கும். இந்த கோயில்ல 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் வந்து இந்த கோயில சுத்தி இருக்கும். எதுக்காகன்னா, யாருக்காவது வேண்டுதல் எதுனா இருந்துச்சு, எனக்கு இது நிறைவேறணும், எனக்கு திருமணம் ஆகணும், இல்ல எனக்கு குழந்தை பிறக்கணும், இல்ல எனக்கு டாக்டர் ஆகணும், இல்ல போலீஸ் ஆகணும், அந்த மாரி எதுனா வேண்டுதல் இருந்துச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா இந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு சீட்டு குடுப்பாங்க. அந்த சீட்டுக்கு வந்து ஒரு ₹150 பே பண்ணணும். அந்த சீட்டு வாங்கிட்டு உங்களோட வேண்டுதலை வந்து அந்த இடத்துல எழுதிக்கணும் அந்த சீட்டில். ஒரு வேளை எழுத தெரியாதவங்க இருந்தாலும் அங்கே எழுதுறவங்களும் இருக்காங்க, எழுதி தரவங்களும் இருக்காங்க. அதுக்கு வந்து ₹50 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு டேரெக்டாக போயிட்டு அந்த சீட்டில் எழுதிட்டு நீங்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிடலாம். ₹10 டோக்கன் உள்ள க்யூவும் இருக்குது. ப்ளஸ் வந்து காமன் பாத்தும் இருக்குது. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு காமனில் போகிறதே பெட்டர் தான். ஏன்னா ₹10 இருக்கிறதுல போனீங்கன்னா ரொம்ப டிலே ஆகுது. நாங்கள் பொதுவாக இருக்கிறதுல போயிருந்தா கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சிடுது சீக்கிரமாகவே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அர்ச்சனை சீட்டோட வாங்கிட்டு போயிடுங்க. 3 எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போங்க. அந்த சீட்டும் கையில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஐக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து சூளத்தில் சொருக சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அங்கே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் இந்த சிலைகள்லாம் பார்க்குறீங்களா, இது எல்லாமே வந்து வேண்டுதல் நிறைவேறின சிலைகள். ஓகேவா? அங்கே படையல் போட்டு இங்கே எடுத்துன்னு வந்து வச்சுடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ 1000க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குது. நான் இதுக்கே கொஞ்சம் தான் இந்த சைடில் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். ஒரு ஒரு சைடில் ஒரு பார்ட் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். இந்த கோயிலை சுற்றி எனக்கு தெரிஞ்சு பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாக்டர் சிலைங்க, திருமணம் ஆகணும்னு சொல்லிட்டு மணமக்கள் சிலைகள் இருக்கும், குழந்தை சிலைகள் நிறைய இருக்கும். இந்த பாருங்கள், குழந்தை சிலைகள்லாம் நிறைய இருக்கும் இந்த கோவிலில். ஒன்ஸ் வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் சிலையாக செஞ்சு இந்த இடத்துல எடுத்து வந்து படையல் போட்டு வச்சுடுவாங்க. இந்த கோயில் பக்கத்துலேயே ஆக்சுவலாக வந்து இந்த சிலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள்ட்ட தான் விசாரிச்சுட்டு இருந்தோம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஒரு சிலைக்கு வந்து ₹3500 சார்ஜ் பண்ணுவாங்க போல். நாங்கள் சரி வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கார்டு மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்து இந்த இடத்துல வந்து சூளத்தில் சொருக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நானும் அத்தையும் வந்து குதிரை கிட்ட போயிட்டு அதை சொருகிறதுக்காக அங்கே போயிருந்தேன் நான். ஸோ முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் ஃபுல்லாகவே அன்னதானம் தான். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வேண்டுதல் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக அன்னதானம் போடுவாங்க. அந்த அன்னதானத்தை எல்லாருமே சாப்பிடுவாங்க. எல்லா இடத்துலையும் போட்டுட்ருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லபடியாக முடிச்சுட்டு வர வழியில் நொங்கு இருந்துச்சு. சரி திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெயிலுக்கு நல்லா எதமாவே இருந்துச்சு. நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆ நீங்களும் உங்களுக்கு வேறு எதனா வேண்டுதல் இருந்துச்சுன்னா, நீங்க மறக்காம இந்த கோயிலுக்கு போங்க. நான் என்னோட வேண்டுதல எழுதிட்டு வந்திருக்கேன். நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பா நான் டேக் பண்றேன்.